பிரேக்குக்கு முன்னாடி போக்கிரி ராஜா படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி நம்ம ஒரு சின்ன நியூஸ் பார்த்தோம். இப்போ அந்த படத்தோட கதாநாயகன் கிட்ட எங்க ஷைலஜா நடத்தின உரையாடல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுடைய 25th மூவி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை பற்றி சொல்லுங்கள். 25வது படம் தொட்டிருக்கீங்க, எப்படி இருக்குது? வெரி குட்ங்க. நர்வஸாக தான் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் டைம் இது 25th ஃபிலிமாக இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ அமைஞ்ச ஒரு விஷயமும் அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது. பிகாஸ் படம் எல்லோரும் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு 25th ஒரு ஃபிலிமாக தான் இருக்குது இந்த படம். ஸோ தேங்க்ஸ் டு ராம் பிரகாஷ் அண்ட் த ஹோல் டீம் அண்ட் ஐம் ஷுர் இட் ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. ஸோ அதான போக்கிரி ராஜா, அதுவும் வந்து உங்களோட 25th மூவிலேயே வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட டைட்டில்லாம் வச்சுருக்கீங்க. எப்படி போக்கிரி ராஜா, என்ன போக்கிரித்தனமான வேலைலாம் பண்ணியிருக்கீங்க? பயங்கரமான போக்கிரித்தனமான வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறேன். அது நிச்சயமாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் காமெடியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு கேரக்டரே பார்த்துட்டிங்கன்னா ஒரு போக்கிரியான ஒரு கேரக்டராக இருக்கும். அது சிபியும் சரி, சிபிக்கு அவரோட போக்கிரித்தனமும் இருக்குது, எனக்கு இருக்கிற என்னோடய போக்கிரித்தனமும் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சு வந்திருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட டைட்டில் எங்களுக்கு கிடச்சிது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஏவிஎம் அவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் சூப்பர் ஸ்டாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒத்துக்கிட்டு இந்த டைட்டில் எங்கள்கிட்ட கொடுத்துருந்தாரு. ஸோ ஐம் ஷுர் வி வில் கிவ் தட் ஜஸ்டிஸ். ஸோ அந்த டைமில் சில்வர் ஜூப்ளி ஓடின படம். ஸோ நிச்சயமாக இந்த படமும் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் அண்ட் நிச்சயமாக ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபேண்டசி மூவி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு பர்டிகுலர் திங் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதை மட்டும் ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி டைரக்டர் சொல்லியிருந்தார். ஸோ அதை ரிவீல் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். பட் நீங்கள் ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஐம் ஷுர் அந்த விஷயத்தை எல்லாம் அதுக்கப்புறம் கூட என்னால் சொல்ல முடியும். ஸோ ஐம் ஷுர் திஸ் இஸ் அ ஃபன் ஃபேண்டசி ஃபிலிம் அண்ட் அந்த ஃபேண்டசியை நீங்கள் நிச்சயமாக யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இந்த ட்ரெய்லர் அட்லீஸ்ட். ஒன் லாஸ்ட் கொஸ்டின், ஹன்சிகாவோட ஃபர்ஸ்ட் டைம் ஜோடி சேர்ந்துருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வெரி குட். ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் அண்ட் இந்த கதைக்கு கரெக்டான ஒரு கேரக்டரைசேஷனாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் நிறைய அவங்களோட பர்சனல் லைஃப்லேயே நிறைய சோஷியல் சம்மந்தப்பட்ட ஈடுபாடில் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதில் இருக்கும்போது ஸோ இந்த கேரக்டரும் ஒரு சோஷியல் ஒர்க்கர் மாதிரி தான் நம்ம காட்டியிருக்கிறோம். ஸோ அந்த மூலமாக தான் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் படத்தில். ஸோ அங்கேருந்து அந்த சோஷியல் ஒர்க் பண்ணுறதுனால நான் சிபியோட எப்படி கதை செய்கிறது அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி வருதுங்கிறது வந்து அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறாங்க. அண்ட் ஹன்சிகாவோட ஒர்க் பண்ணதில் உண்மையிலே இட்ஸ் அ ப்ளஷர். அண்ட் ஆல்ரெடி நான் நிறைய படங்களில் அவங்களோட நிறைய படங்கள் பார்க்கும்போது நிறைய ட்விட்டர்லேயே ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபங்க்ஷன்லலாம் நான் மீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இந்த கதையை சொன்ன உடனே அவங்க உண்மையிலே ரொம்ப பிடிச்ச உடனே ஷீ அக்ரீட் டு டூ திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த மூவி. எஸ்பெஷலி உங்களோட 25வது படம்னு சொல்கிறீங்க. அடுத்ததாக உங்களை வந்து திருப்பி இதே மாதிரி 50th மூவி இன்டர்வியூ பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ.